عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد ولتكن منكم أمة يدعون إلى الخير يأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த புனிதமிக்க ஜும்மாவிலே நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக ரப்புல் ஆலமீனுடைய அருள் புனிதமிக்க ஜும்மாவில் அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் நீடித்து நடவட்டுமா. அல்லாஹ்வுடைய கிருபையால் கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை என்கிற பெயரில் முதலாவது ஜும்மாவில் நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் பலதரப்பட்ட விஷயங்களை நம்முடைய எண்ண ஓட்டங்களிலே மீளாய்வு செய்து மறுபரிசீலனை செய்து கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஏகத்துவ மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை 1980களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கிறார்களோ, அல்லாஹ் திருக்குர்ஆனில் எதை சொல்லி இருக்கிறானோ, எதை வலியுறுத்தி காட்டி இருக்கிறானோ, இது போன்ற மார்க்க விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இதுதான் இஸ்லாம், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை என்று சொல்லி மக்களுக்கு சொல்லவும் செய்தோம். அந்த அடிப்படையில் என்னென்ன அனாச்சார காரியங்கள் சமீப காலமாக நடந்து கொண்டிருந்ததோ அன்றைக்கு அதையும் எதிர்த்தோம். எதை வைத்து எதிர்த்தோம் என்று சொன்னால், திருக்குர்ஆனுடைய வசனத்தை வைத்து எதிர்த்தோம், நபிகள் நாயகத்தினுடைய போதனையை வைத்து எதிர்த்தோம். எந்த அளவிற்கு? உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சுடர் விட்டு எரிவதற்கு முன்னால் தர்கா என்கிற பெயரால், தாயத்தின் பெயரால், கந்தூரியின் பெயரால், தரிகாவின் பெயரால், இப்படி பல்வேறு விதமான அனாச்சார காரியங்களின் பெயரால் மக்களை வழியெடுத்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டங்களில் நம்முடைய தாவாவை, நம்முடைய பிரச்சார களத்தை உத்துபயோகப்படுத்துவதற்குண்டான பல வசனங்கள் நம்முடைய கண் முன்னால் தென்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிடத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த கூட்டம் என்றால், தாமரூன பில் மாரூஃப், நன்மையை ஏவுகிற, வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் உங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித சமூகத்திலேயே சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் மனித சமூகத்திலேயே பல சித்தாந்தங்களுடையவர்களை படைத்திருக்கிறார், பல வேத ஞானமுடையவர்களை படைத்திருக்கிறார். இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் அவர்களும் இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த சமூகத்தை போன்று வராது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சமூகத்தை போன்று
எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, முஸ்லிம்களிலேயும் கூட எல்லோரையும் பார்த்து சொல்லவில்லை. அல்லாஹ் சிறந்த சமுதாயத்திற்கு உண்டான காரண காரியத்தை அடுத்த சொல்கிறான் பாருங்கள். தாமரூன பில் மாரூஃப், நீங்கள் சிறந்த சமுதாயமாக திகழ்வதற்கு நல்லதை ஏவுகிறீர்கள். சமூகத்துல மக்கள் எல்லாம் தீமையிலே மூழ்கி கிடக்கிற பொழுது இதை தொழுங்கள், அல்லாஹ்விற்கு இறையச்சத்தோடு வாழுங்கள், நோன்பு காலகட்டத்தில் இந்த இறையச்சத்தை பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்கள் வழங்குங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு இந்த வசனம் ஒரு ஆயுதமாக நமக்கு திகழ்ந்தது. முன்கர், தீமையை நீங்கள் தடுப்பீர்கள். அதை தடுத்தோம். ஊருக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து, இதை சொன்னா வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை வருமோ, அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாச்சும் இந்த நட்பு வட்டாரத்துல முடிவு ஏற்படுமோ என்கிற பல்வேறு விதமான பயம் நிறைந்த காலம். எல்லாவற்றையும் ஏகத்துவத்திற்கு நிகராக, இந்த சத்திய மார்க்கத்திற்கு நிகராக எது தடைக்கல்லாக என்றாலும் அந்த தடையை உடைத்து எரிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற உத்துவியோகத்தை கொடுத்தது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், இங்கே எல்லா நபித்தோழர்களும் வந்திருக்கிறீர்கள், வராத நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை உள்ளத்திலே ஏந்தினோம். அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டங்களில் இந்த திருமணம் தொடர்பாக நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்கள் என்றால், தொண்டி போன்ற நகரங்களில் ஒரு ஏகத்துவவாதி அவரு மகர் கொடுத்து முடிக்கணும்னு வந்தாலும் கூட தப்தர் என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஏன்? மகர் நீ கொடுக்க கூடாது, பெண்ணிட்டு இருந்துதான் வரதட்சணை வாங்கணும், அப்படி நீ கொடுப்பதாக இருந்தால் எழுத மாட்டோம். எந்த அளவுக்கு பாருங்க, இஸ்லாத்தின் அடிப்படையிலே மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும்னு வந்தாலும் கூட ஆலிம்சாக்கள் என்கிற பெயரால், உலமாக்கள் என்கிற பெயரால் அதை தடுத்து நிறுத்துகிற வேலையை பார்த்தார்கள். இன்னும் இந்த மாதிரி மகர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? சமூகத்துல ஆப்பிள்ளை ஏதோ கோளாறு இருக்கு போல இருக்குது, உடல் அளவுல ஏதோ ஒரு குறை இருக்கிறது போல இருக்குது, அதனாலதான் மகர் கொடுக்கணும்னு அவரே வந்து நிக்கிறாருன்னு சொல்லி இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது. இதை நடைமுறைப்படுத்தி காட்டி பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக, பிரச்சாரங்களின் வாயிலாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து போட்டு வாத்தும் நிசா சதுகாத்திஹின்னா, ஆண்களே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே, நீங்கள் தான் பெண்களுக்கு தர வேண்டும். இந்த வசனத்தை எல்லாம் சொல்றோம். வரதட்சணையினால ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை, பெண்களுக்கு நிகழுகிற கொடுமைகளை சமூகத்திற்கு எடுத்து சொல்லி அதற்கென்றே பொதுக்கூட்டங்கள் நடத்தி எல்லா மக்களிடத்திலேயும், ஆண் மக்களிடத்திலேயும், இளைஞர்களிடத்திலேயும் சத்தியம் வாங்கினோம், நாங்கள் இனிமேல் வரதட்சணை வாங்க மாட்டோம், அப்படி வரதட்சணை வாங்கியிருந்தால் அதை திருப்பி தருவோம் என்று சொல்ல வைத்ததற்குண்டான காரணம் என்ன? இந்த ஏகத்துவ பிரச்சாரம். அதை எடுத்து செய்ததின் விளைவு இன்றைக்கு சமூகத்திலே, முஸ்லிம்களிடத்திலே அந்த மாற்றத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் இளைஞர்கள் என்று சொன்னால் வீர வசனம் பேசிக்கொண்டே உடல் மண்ணிற்கு உயிர் ரஜினிக்கு, உடல் மண்ணிற்கு உயிர் விஜய்க்கு என்கிற அளவில் அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நவீன காலத்துல எடுத்து பாருங்கள், ஒரு முடி வெட்டுறதா இருந்தாலும் கூட என்னுடைய தலை அஜித் மாதிரி தான் நான் வெட்டுவேன், விஜய் மாதிரி தான் வெட்டுவேன், ரஜினி மாதிரி தான் வெட்டுவேன், ரஜினி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அதே மாதிரி தான் நான் போடுவேன். இந்த அளவுக்குன்னா நல்ல ஆடை இருக்குங்க, சூப்பர் சூப்பரா அழகழகான மணிமணியான ஆடைகள் இருக்கும். இவன் எதை தேடி போயிருப்பாங்க தெரியுமா? எலி கடிச்ச மாதிரி, பூனை கடிச்ச மாதிரி, ஆக்சிடென்ட்ல நடந்து கிழிஞ்சு கோரமா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் தேடி தேடி எடுக்கலாம். ஒரு காசு போட்டு வாங்குறோம், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தணும் பார்த்தா அந்த
காலகட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி எது கிழிஞ்சு இருக்குதோ, எது ஓட்டையா இருக்குதோ, எது பழசா இருக்குதோ அதை தேர்ந்தெடுக்கிறான். எல்லாம் எதற்கு? என்னுடைய ரசிகன் போட்டு விட்டான், என்னுடைய தளபதி போட்டு விட்டான், அதனால் நான் போடுகிறேன், எனக்கு அவன் தான் தளபதி என்று இதை முன்மாதிரியாக எடுக்கின்ற சமூகம் அன்றைக்கும் இருந்தது. அதை உடைத்து காட்டி திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், இந்த சமூகத்திலேயே உங்களுடைய உயிரை விடவும் மேலாக ஒருவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை தான் நேசிக்க வேண்டும். இந்த அடிப்படை சித்தாந்தத்தை அந்த இளைஞர்களுக்கு பாடம் நடத்தினோம். அவர்கள் தொழாமல் இருந்தார்கள், நோன்பு வைத்தாலும் கூட அதன் அடிப்படையில் செயல்படாமல் இருந்தார்கள், இறையச்சத்தோடு வாழாமல் இருந்தார்கள். ஒரு காலகட்டங்களில் பள்ளிவாசல் என்று சொன்னால் வயது முதியவர்களை கொண்டு பள்ளிவாசல் நிரம்பி இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வயசாயிருச்சு, மௌத் எப்போ வரும் தெரியாது என்று சொல்லி பயந்து நடுங்கி பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துருன்னு வருவாங்க. ஆனால் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தின் விளைவு அவர்களை கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக ரமணான் மாதங்கள் எல்லாம் வந்துவிட்டால் முதியோர்களை விட இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக குவிந்து வருவதை பார்க்கிறோமே. இது எதனால் ஏற்பட்ட விளைவு, எதனால் ஏற்பட்ட மாற்றங்கள்? இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். சமூகத்திலே நிகழ்கிற முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிற பொழுது இந்த பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு சென்றுதான் முஸ்லிம்களுக்கு உண்டான எல்லா உரிமைகளையும் நாம் வாங்கி கொடுத்தோம். அப்ப கடந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், செய்து கொண்டே வருகிறோம். எந்த அளவிற்கு? உடலால் தியாகம் செய்தார்கள், உழைப்பால் தியாகம் செய்தார்கள், பொருளாதாரத்தால் தியாகம் செய்தார்கள். எல்லாம் அவங்களே என்ன செய்யணும், எல்லாத்தையும் மாறி இறக்கணும், அவங்க தான் உடல் உழைப்பு செய்யணும், எல்லாவற்றையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது செய்தார்கள். இன்றைக்கு கூட்டம் அதிகமானதற்கு பின்னாலும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான சூழல்ல எந்த ஏகத்துவத்திற்கு நிகரான ஒரு அசத்தியத்தை எதிர்த்து போர் கொடி நாட்டினோமோ, எந்த தீமைக்கு எதிராக களம் கண்டோமோ, அதற்காக என்னவெல்லாம் தியாகங்களை செய்தோமோ, அது மாதிரியான அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை, அந்த மனப்பான்மைகளை இன்றைக்கும் நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் சில பாடங்களை கற்பிக்கிறான். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எப்படியெல்லாம் காலத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் அவர்களை மாற்றுவான் என்பதை எல்லாம் நம்முடைய கண் முன்னால் இறைவன் பாடம் நடத்தி காட்டுகிறான். இப்படி பாடம் நடத்தியதற்கு பின்னால் அதிலே நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் மக்களை எப்படியெல்லாம் கூறுபட்டார்களோ, எப்படியெல்லாம் விலை பேசி மார்க்கத்தை விற்றார்களோ, அதை பார்க்கிற பொழுது நம்முடைய ரத்தங்கள் சுண்டி எழுந்ததே. அது போன்ற ஒரு உணர்வு நம்முடைய எல்லா காலகட்டத்திலேயும் இந்த தாவாவை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கும் அது மாதிரியான களம் காண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தீமையை எதிர்த்து பேச வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று இதுவெல்லாம் அநியாயம் என்று பட்டியல் போட்டு தாவா செய்ய வேண்டிய முக்கியத்துவம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல நாம் என்ன செய்வது? எதை செய்தால் நம்முடைய தாவாவை, நாம் சொல்லக்கூடிய பிரச்சாரங்களை மக்களிடத்தில் கொண்டு செல்வது, எப்படி செயல்படுவது என்கிற அடிப்படையில் பார்த்தோமே ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் இது மாதிரியான சூழலில் தன்னுடைய வாழ்க்கையை, நடைமுறைகளை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள்? இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். கணவன் மனைவியை பார்க்கிறது, மனைவி கணவனை பார்க்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளையை கவனிக்கிறது, ஆட்சியாளன் தன்னுடைய நாட்டு மக்களை கவனிப்பது, பலவிதமான பொறுப்புகள் சாட்டப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் எல்லா மக்களும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் இந்த சமூகத்தை தீமையிலிருந்து தடுப்பது. நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரே ஒரு
பொறுப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொன்னால், செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்மையின்பால் மக்களை அழைப்பது. இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இருக்கிறது. இந்த பொறுப்பை நாம் சாட்டப்பட்டிருக்கிறோமே, இது குறித்து அல்லாஹ் நம்மகிட்ட விசாரிக்க மாட்டானா? உனக்கு நன்மைன்னு தெரிஞ்சிச்சுல்ல, இது உனக்கு தீமைன்னு தெரிஞ்சிச்சுல்ல, நீ என்ன செஞ்ச, உன்னாலான முயற்சி என்ன, அதற்காக என்ன தியாகத்தை நீ செய்தாய் என்று நம்மில் ஒவ்வொருவரிடத்திலேயுமே அல்லாஹ் கேட்பான். ஏனென்றால் நபிகள் நாயகம் கட்டளையாவே சொல்கிறார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் தவறை கண் முன்னால் பார்க்கிறார், அப்படி பார்த்தால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, தன்னுடைய கரத்தை கொண்டு அதை தடுக்கட்டும், தடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு தீமையை பார்க்கிற கண்ணு முன்னாடி நடக்குது, பக்கத்து வீட்டுல, நம்முடைய ஏரியாவுல, நம்முடைய மாவட்டத்துல, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில, குடும்பத்துல நடந்தால் கையை பிடித்து தடு. கையால் தடுக்க முடியும்னா தடுத்துப்பார். பயிலம் எஸ்தத்தியா, கையால தடுத்து பார்க்க முடியல, மறுபடியும் செய்யறான். பிலிசானிஹி, நாவால் சொல்லு. இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு மாற்றம், நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு மாற்றம் என்று சொல்லி நாவால் போதனைகளை, அறிவுரைகளை வழங்க வேண்டும். பயிலம் எஸ்தத்தியா, நாவால் சொல்லி பார்த்தும் கேட்க மாட்டுகிறான், தாண்டோண்டித்தனமாக வாழுகிறான் என்றால் அபி கல்பிஹி, மனதால் வெறுத்து ஒதுக்குங்கள். மூன்றாவது கட்டத்துக்கு தான் எங்க வரணும், மனசால வெறுத்து ஒதுக்கணும். தாலிக அல்லாஹுல் ஈமான், இந்த கடைசி நிலைதான் ஈமானுடைய பலவீனமான ஒரு நிலை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்ப நம்மளால எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையை மக்களிடத்தில் ஏவ வேண்டும். அவ்வளவுக்கு அவ்வளவு தீமையை எவ்வளவெல்லாம் பார்க்கிறோமோ அத்தனையுமே நம்மால் முடிந்த அளவிற்கு தடுத்து நிறுத்துவதற்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாத்தினுடைய கட்டளையாக நபிகள் நாயகம் பிறப்பிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இஸ்லாத்திற்காக, இந்த ஏகத்துவ கொள்கைக்காக நாம் இதுவரைக்கும் என்ன பாடுபட்டிருக்கிறோம், இனிமேல் எப்படி பாடுபட போகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் அழகான எடுத்துக்காட்டாக நமக்கு திகழ்ந்தார்கள். இன்னைக்கு பல பேர் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய கிருபையால பொருளாதார உதவி என்று கேட்டால் வாரி இறைக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. ஆனால் உடல் உழைப்பு, நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவோம், அந்த போஸ்ட் அடிச்சுட்டு வருவோம், மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்வோம், தனிநபர் தாவா செய்வோம் என்று அழைக்கிற பொழுது உடல் உழைப்பை தரக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறதா? நீங்க என்ன கேட்கறீங்களோ நான் பொருளாதாரத்தை கொடுத்துறேன், ஆனா களத்துக்கு மட்டும் நீங்க கூப்பிடாதீங்க. இது மாதிரியான சூழல் இருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் அகல் போர், அகல் அகல் என்று சொன்னால் புலி என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் அந்த நகர சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேயும் புலியை தோன்றுகிறார்கள். எதிரிகளை வீழ்த்துவதற்கு, எதிரிகளை முடிச்சு போடுவதற்கு, முடக்குவதற்கு ஒரு ஆயுதமாக புலியை தோன்றுகிறார்கள். புலியை தோன்றுனா யார் தோன்றார்? நீ பார்க்கலாம், பல அரசியல் தலைவர்களை பார்க்கலாம், ஆர்டர் போட்டு உட்கார்ந்துருவாரு. பல ஜமாத்தினுடைய முத்தவள்ளிகளை பார்க்கலாம், ஆர்டர் போட்டு உட்கார்ந்துருவாரு. செய்யக்கூடியது செயலாளர், பொருளாளர் அவருடைய வேலையை மாத்திரம் பார்ப்பார். இதுதான் நடைமுறை. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? தோழர்களும் புலி தோன்றுகிறார்கள், நபிகள் நாயகமும் புலி தோன்றுகிறார்கள். எந்த அளவிற்கு, எப்படிப்பட்ட நிலையில்? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் பசி பட்டினி உப்பனாலும் சாப்பிடலங்க. சஹாபாக்கள் நீண்ட நாள் சாப்பிடாத அந்த துக்கத்தில், பசி பட்டினியில் ஒரு கல்லை வயிற்றிலே கட்டுகிறார்கள். பசிக்கிறதுல வயிறு வெயிட்டா இருந்தா தான் செயல்பட முடியும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டுகிறார்கள். கல்லை கட்டிக்கிட்டு புளிய தோன்றாங்க. ஏகத்துவ இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களுக்கு இந்த நிலை என்றால், நபிகள் நாயகத்தினுடைய நிலை ஆட்சி தலைவராலும், அரசியல் தலைவராலும், மார்க்கத்தின் தலைவராலும், சமூகத்தின் தலைவராலும் எல்லா விதத்திலேயுமே அந்தஸ்தை பெற்ற நபிகள் நாயகம் 2 கல்லை வயிற்றிலே கட்டியிருக்கிறார்கள்.
தலைவருக்கு நிகழ்ந்த கோரமான கொடூர சம்பவங்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ் 2 கல்ல கட்டிக்கிட்டு நபித்தோழர்களால் உடைக்க முடியாத பெரும் பாரங்களை உடைத்தெறிந்து பணியாற்றினார்கள், களத்தில் நின்றார்கள். எதற்கு? மார்க்கம் என்கிற பெயரால் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு. யார் யாரெல்லாம் கங்கணம் கட்டி திரிந்தார்களோ அன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்த காரணத்தினால் அவர்களுடைய சோழியை முடிக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தினுடைய சேனையை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அத்தனை தோழர்களும் களத்தில் என்று பணியாற்றினார்களே. நபிகள் நாயகம் நபி தோழர்களுடைய அந்த நிலையை பார்த்துவிட்டு நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லில் அன்சார வல் முஹாஜிரா, இந்த பட்டினி படையோடு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிற அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பை வழங்கி அவர்களுக்கு அருள் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண் கலங்க என்ன செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்க. தோழருடைய அந்த தியாகத்தை எல்லாம் பார்த்துட்டு நபிகள் நாயகத்தினாலே பொறுக்க முடியவில்லை, துஆ கேட்கிறார்கள். இன்னும் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எந்த நிலையில் எடுத்து சென்றார்கள் தெரியுமா? ஒரு தலைவருக்கு நிகழ்ந்த ஒரு கொடூரத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடாமல் வயிறு ஒட்டிய நிலையில் பள்ளிவாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பசி பட்டினி என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. நபிகள் நாயகம் அந்த பசியினுடைய தாக்கத்தில் உச்சகட்டத்தில் பள்ளிவாசலிலே போய் உறங்குகிறார்கள். அதை பார்த்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளாரிடத்திலே சொல்லி, ரசூலுல்லாஹ் மட்டும் நீ கூப்பிட்டு வந்துரு, அவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம், கொடுத்துருவோம், சாப்பாடு கொடுத்துருவோம்னு சொல்லி கூப்பிட்டு கொடுக்கிற அளவுல வயிற்றை பார்த்து, அவருடைய பசியின் தன்மையை பார்த்து, கோரமான நிலையை பார்த்து கூப்பிட்டு கொடுத்த நபித்தோழர்கள் பலர். அப்ப இதையெல்லாம் எப்படி திடகாத்திரமான உடல் இருக்குமோ செஞ்சாங்களா? பொருளாதாரம் இருக்குமோ இந்த தாவா செஞ்சாங்களா? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய உடலில் உயிர் இருக்கிறவரை ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் கைவிட மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நின்றார்கள், இறுதி வரை நின்றார்கள். அது மாதிரி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம சொல்லும் பொழுது, இந்த தாவாவை செய்கிற பொழுது பல்வேறு விதமான சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைய கருத்து வேறுபாடுகள் என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் முத்தி போயிருக்கிறது. ஒரு சாரார் தான் சொல்வது சரி என்று போராடி கொண்டிருக்கிறார், இன்னொரு கூட்டம் தான் சரியாக சொல்லுகிறேன் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான கட்டத்தில் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? கருத்து வேறுபாட்டில் எந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது? ஒரு வீட்டுல பாப்பா உமா இருக்கிறாரு, மகன் 2 பேர் இருக்கிறார். பாப்பா எந்த கொள்கையில இருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா மகன், மகன் எந்த கொள்கையில இருக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டா பாப்பா உம்மா. இப்படி குடும்பத்துக்குள்ளாகவே முரண்பாடுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே இருந்தது. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க முஸ்லிமா தான் இருக்கிறாங்க, ஏகத்துவத்துல தான் இருக்கிறாங்க, தௌஹீதுல இருக்கிறாங்க. இந்த தௌஹீதுக்கு மாற்றமான கொள்கை என்ன? சிலை வழிபாடு. இந்த சிலை வழிபாட்டுல சாது ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இருக்கிறாங்க. அவங்க உம்மா சிலை வழிபாட்டுல இருக்க ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு ஒரே கொள்கையில இருக்கிறார். அவங்க உம்மா என்ன பண்றாங்க, அவங்களுடைய தாய் சாது நல்லா கவனிச்சுக்க, நான் உன்னை சொல்லி சொல்லி பார்க்கிறேன், நீ கேட்கிற மாதிரி இல்ல, இனிமேல் நான் சொல்வதை நீ கேட்கவில்லை என்றால் நான் நீர் பருகாமல் இருந்து விடுவேன், சாப்பிடாமல் செத்து விடுவேன், பசிப்பட்டினியோடு இருந்து மரணித்து விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். அந்த மிரட்டல் துணியெல்லாம் கேட்கிறார்கள் சாதவர்கள். சாதவர்களுடைய நண்பர், அவர் உடன் பிறந்த தோழர், அவர் என்ன பண்றாரு, அவங்க தாய்க்கு பணிவிடை செய்கிறாரு, சாப்பாடு எடுத்து கொடுக்கிறாரு. இவரும் அந்த பணிவிடையை செய்கிறார். ஆனாலும் கூட ஒரே ஒரு வசனம் இவருடைய உள்ளத்திலே தேக்கு மரத்திலே அடித்த ஆணையை போன்று
அப்படியே அணுவாக பதிந்திருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. பெற்றோர்களுக்கு மனிதனை அவனுக்கு சொல்லி இருக்கிறோம், பெற்றோரை சரியா பார்த்துக்கன்னு சொல்லி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். ஏனென்றால் அவனுடைய தாய் அவளை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்திருக்கிறாள். உள்ள பிறக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உன்னுடைய தாய் பெற்றிருக்கிறார் என்றால் கஷ்டமான காரியம் என்று அல்லாஹ் அந்த காரணத்தையும் விளக்குகிறான். ஆனால் வயின் ஜாஹதா காலா இஸ்மின் அன் துஷ்ரக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஅஹுமா. நான் வகுத்திருக்கிற இஸ்லாம் என்கிற அந்த நெறிய கோட்பாட்டிற்கு, இஸ்லாத்தினுடைய தௌஹீதிற்கு முரணாக உன்னுடைய தாய் தகப்பன்களில் இருவரில் ஒருவரோ ஷிர்க் வைக்குமாறு உன்னை வற்புறுத்தினால், நிர்பந்தித்தால், தர்ஹாக்வா தாயை தகட்டு நான் சொல்ற கொள்கையை நீ ஏத்துக்க என்று சொன்னால், நிர்பந்தித்தால் பலா துத்தி அம்மா, அந்த ரெண்டு பேர்த்துக்கு நீ கட்டுப்பட தேவையில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்களுக்கு விசுவாசமா நடக்கணும் என்று எந்த குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானோ அதே திருமறையினுடைய குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், என்னுடைய கொள்கை என்று வந்து விட்டால், என் கொள்கைக்கு மாற்றமோ உன்னை அழைச்சாங்கன்னு சொன்னா போகாத, நில்லுங்கிற அல்லாஹ். அப்ப இந்த கொள்கையை சாதவர்கள் அப்படியே நிலைநிறுத்தினார்கள். வரலாற்றிலே போல இமாம்கள் அதோடு சேர்த்து சொல்கிறார்கள். அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே தாயிடத்திலே சொன்னாராம், ஒரு தடவை இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு தடவை தந்து நீங்கள் இது மாதிரி என்னை மிரட்டி மரணித்தாலும் 100 தடவை உங்களுக்கு அல்லாஹ் ஆயுசை கொடுத்து வாழ்வை கொடுத்து என்னை 100 முறை மிரட்டி மரணித்து உயிர் பிரித்தாலும் நான் என் கொள்கையில தான் இருப்பேன், உங்க கொள்கைக்கு நான் வரமாட்டேன், நீங்க வேணா இந்த கொள்கைக்கு வாங்க சொல்லி சமரசம் இல்லாத சத்திய மார்க்கத்திலே சாதவர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது மாதிரியான டார்ச்சர் எல்லாம் வரும். சத்தியத்தை ஒரு கொள்கையை நாம் நிலையாக நிற்கிற பொழுது, உறுதியாக நிற்கிற பொழுது சமூகத்திலே ஒரு மாதிரியாக பேசுவார்கள், கிண்டல் அடிப்பார்கள், நையாண்டி வேலை செய்வார்கள், அவதூறை பேசுவார்கள். இது மாதிரியான எக்கச்சக்கமான அவதூறுகள், கிண்டல் வார்த்தைகள், கேலி பேச்சுகள் எல்லாம் ஏகத்துவவாதிகளுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் ஏகத்துவவாதி எப்படி இருக்கணும் தெரியுமா? உள்ளை யுசீபனா இல்லாமா கத்தவல்லாஹ், எங்களுக்கு நிகழக்கூடிய எல்லா சோதனையும் அல்லாஹ் நாடினால் தான் எங்களை வந்து அடையும். இப்படி இருக்கணும் ஏகத்துவவாதிகள். பல்வேறு சிரமங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் மக்கா நகரில் பிரச்சாரம் செய்த பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்களையும் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஊரை விட்டு விரட்டினார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யணும்னு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காஃபிர்களுடைய வட்டாரத்துல அறிவிப்பு செய்யப்படுகிறது, பகிரங்க அறிவிப்பு. அபூபக்கருடைய தலையையோ நபிகள் நாயகத்தினுடைய தலையையோ உயிரோடு கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது அவரை கொன்று தலையை தூக்கிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இவ்வளவு சன்மானம் வழங்கப்படும் சொல்லி காஃபிர்களுடைய தலைவர்கள் பகிரங்கமாக அறிவிப்பு செய்ய நபிகள் நாயகத்தை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு குகைக்கு கீழாக படுத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹ்வும் அவருடைய தோழர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் படுத்தா எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க. இப்படி நிக்கிறாங்க. இங்கெல்லாம் காஃபிர்கள் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த சேருக்கு கீழே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஒளிந்திருக்கிறார்கள். அபூபக்கர் பயப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பயமா இருக்குது. இதான் நிக்கிறாங்க, கால்லாம் தெரியுது, கீழே உட்கார்ந்துட்டு பேசுறாங்க, கால்லாம் தெரியுது. கீழே காஃபிர்கள் பார்த்தால் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள், நம்மை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். எந்த ஏகத்துவத்தை துணிச்சலான முறையில் நபிகள் நாயகம் சொன்னார்களோ அதே துணிச்சல் வார்த்தையை இறுதி மூச்சிருக்கும் வரைக்கும் அந்த இடத்தில் சொன்னார்கள். கவலை வேண்டாம், இன்னல்லாஹமானா, நாம் 2 பேர் தான் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நீ நினைக்கிறாய், மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், வேணாம் கவலை, ஏன் பயப்படுற என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்றான், காஃபிருடைய பட்டாளத்தை
வேறு திசையில அனுப்பி வைக்கிறான், இவர்களை காப்பாற்றுகிறான். இது அல்லாஹ்வுடைய வேலை. நமக்கு எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வரும் என்று நாம் முன்கூட்டியே பயப்படுகிறோமோ அதையெல்லாம் முறியடிப்பதற்கு இறைவன் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், வலா தஹீனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள், வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நம்பிக்கை கொண்டிருந்தால், உண்மையிலேயே ஈமான் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருந்து உறுதியாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது, ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற பொழுது இங்கே இருந்தெல்லாம் நமக்கு துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும். அது நம்முடைய நண்பரிடத்திலிருந்து வரலாம், நம்முடைய மனைவிடத்திலிருந்து வரலாம், நம்முடைய பெற்றோரிடத்திலிருந்து வரலாம், சமூகத்திலிருந்து வரலாம். எப்படி வந்தாலும், யாரிடத்திலிருந்து வந்தாலும் நாம் இருக்கிற கொள்கை சரி என்று சொன்னால் அதில் உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கையாக இருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்திற்காகவே, ஏகத்துவ பிரச்சாரத்திற்காகவே பல கோணங்களில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உயிர் பிரிகிற அந்த தருணத்தில் கூட அல்லாஹ்வுடைய சன்மார்க்கத்தை சொல்லிவிட்டவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் உடலாலும் பொருளாலும் அனைத்து விதத்திலேயும் இந்த சத்திய மார்க்கத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, தோல் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிரச்சாரத்தினுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை சென்ற உரையிலே நாம் பார்த்தோம். இப்படி நாம் எக்கச்சக்கமான தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்தாலும், லட்சக்கணக்கான உதவிகளை ஏகத்துவ மார்க்கம் வளர்வதற்காக வேண்டி செய்தாலும் கூட முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது. என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த மாதிரி பிரச்சாரங்களை செய்கிற பொழுது, உதவிகளை செய்கிற பொழுது, அதற்கான தியாகத்தில் நாம் ஈடுபடுகிற பொழுது நம்முடைய எண்ண ஓட்டங்களை நாம் சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தியாகங்களை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு நபித்தோழர் என்கிற அந்த கேட்டகரியில் இருந்த ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா சஹாபியையும் பார்த்து, நரகவாசிகளில் யாராவது நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நரகவாசிகள் எங்க பார்ப்போம்? திருக்குறானை படிச்சு கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகத்தினுடைய போதனையில இந்த காரியத்தை செய்தா நரகத்துக்கு போயிருவான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அந்த இடத்தில் லைவ்ல சொல்றாங்க, நரகவாசிகளை யாராச்சும் இங்க பார்க்கணுமா? அந்த அங்க போராடிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க, முஸ்லிம்களுக்காக வேண்டி போர்க்குடி நாட்டிக்கிட்டு இருக்கிறார் பாருங்க, அவரை பாருங்கிறாங்க. எந்த காபிர்களுடைய தலையை சீவி கொண்டு போர்க்களத்தை ஓடுகிறாரோ அந்த முஸ்லிம் என்று கருதப்பட்ட அவரை பார்த்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவரை பாருங்கள், நரகவாசியை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபித்தோழர்களுக்கு ஆச்சரியம், என்ன ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களே, அவர் இஸ்லாத்துக்காக போராடுறாரு, தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு போராடுகிறார், இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்லணும். ஒரு நபித்தோழர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அவர் அடிக்கிற மாதிரி இவர் அடிக்கிறார், அவர் உட்கார்ந்தார் இவர் உட்கார்றாரு, அவர் ஓய்வெடுத்தார் இவர் ஓய்வெடுக்கிறார், இப்படியே தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல
பலமான அடி உதைகளுக்கு ஆளாக்குகிறார். முன்னாடி போறார்ல, அவரு அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எதிரிகளுடைய அந்த அம்புகள் தைக்கப்பட்டு ரத்தங்கள் எல்லாம் வழிந்து ஓடுகிறது. இறுதி கட்டம் வந்தாச்சு. இந்த இறுதி கட்டத்துலதான் அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நபிகள் நாயகம் அந்த இடத்துல என்ன சொன்னார்கள்? நரகவாசியை பார்க்க வேண்டுமா, அதோ அவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த நபி தோழருக்கு சந்தேகம், பின்னாடியே வந்து பார்க்கிறார். நபிகள் நாயகம் சொன்னதை போலவே பலமான முறையில் தாக்கப்பட்டு வலி தாங்க முடியல. அந்த வாளை வச்சிருப்பார்ல, பெரிய வாள், அந்த வாளினுடைய கூர்பகுதி, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பகுதி, வெட்டக்கூடிய பகுதி, அதை அப்படியே மேலாக வைக்கிறார். கைப்பிடியை அப்படியே பாலைவனத்திலே ஊண்டுகிறார். ஊண்டி தன்னுடைய உடலை அப்படியே அதிலே சாய்த்து விடுகிறார். அப்படின்னா என்ன? சூசைட் பண்ணிக்கிறார், தற்கொலை செய்து விடுகிறார். தற்கொலை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் ஓடி போறார். ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் உளப்பூர்வமாக சாட்சி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நம்ம ஆரம்பத்தில் அவ்வளவு தியாகம் செய்கிறோம், இவ்வளவு பொருள் உதவி கொடுக்கிறோம், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறோம், எல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் இறுதி காலகட்டத்திலே சரியில்லை என்று சொன்னால் நரக காரியத்திலே நம்மை விட்டு செல்லும். அது அந்த திசையிலே நம்மை அழைத்து செல்லும். எவ்வளவு பொருளாதாரத்தை அள்ளி வாரி இறைத்தாலும் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், முஃமின்கள் சொல்வார்கள், உண்மையில் இறை விசுவாசிகள் சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உணவளிப்பதெல்லாம் உதவி செய்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காகத்தான் செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸா வலா ஷுக்ரா, இந்த உதவிக்காக உங்களிடத்தில் ஏதாச்சும் பிரதி உபகாரத்தையோ ஏதேனும் தேவையையோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்று நல்லடியார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்ய போகிறோமோ அதனுடைய வீரியத்தையும் நாம் தெரிந்திருக்கிறோம். அந்த வீரியத்திலே, அந்த தைரியத்திலே நம்மோடு இருக்கக்கூடாத அந்த பண்புகளை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய வாக்கியங்களை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உட்காந்து